அந்த காலத்துல ஒரு நாட்டுல போர் வீரர்கள் இருக்கிறத விட அந்த புறத்துல அழகான பொண்ணுங்க இருக்கிறது தான் பெருமையா நினைச்சாங்க. போருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி நம்மள மாதிரி அந்த புறத்து பெண்களோட சந்தோஷமா இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்க ஜெயிப்பாங்க. ஒவ்வொரு ராஜாவோட வெற்றிக்கு பின்னாலையும் நாம இருந்திருக்கோம். ஒவ்வொரு ராஜா படையெடுத்துட்டு வரும்போது முக்கியமா அவங்க கவர்ந்துட்டு போறது நம்மள மாதிரி அந்த புறத்து பொண்ணுங்களை தான். ஒரு ராஜா பதவிக்கு வரும்போது அவங்க முக்கியமா கவனிக்கிறது நம்மள மாதிரி அந்த புறத்து பொண்ணுங்களை தான். அப்படி வழி வழியா வந்ததுதான் நம்ம பரம்பரை. தெய்வத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டவங்க நாம. நம்ம காலம் மாறினாலும் நம்ம வழிமுறைகளை மறக்க கூடாதுரி. மறக்கவே கூடாது செல்லம். பழங்கதைய பேசி ஏன் வாழ்க்கையதான் கெடுத்த? படிக்கிற பொண்ணு அவளாவது நல்லா இருக்கட்டுமேமா. இந்த காலத்திலயும் பூஜை சடங்குன்னு நீ பெத்த பொண்ணுங்களோட வாழ்க்கைய நீயே கெடுத்துறாதம்மா. வாய் மூடுறி. அத்துவான காட்டுல எத்தனை நாள் வாழ்றது? நாமளும் மத்தவங்க மாதிரி வாழ வேணாமா? யாருக்கும் தெரியாம நடக்கிற விஷயத்த சத்தம் போட்டு சந்தி சிரிக்க வச்சிடாத. ஏற்கனவே ஊர் தப்பா பேசுது. இந்த காலத்துல இதெல்லாம் சாதாரண விஷயம். ஊர் உலகத்துல நடக்காதது இங்கோடு நடக்கல. கூப்பாடு படாத. அக்கா தங்கச்சிக்கு 2 பேரும் மூதேவி மாதிரி இல்லாம ஸ்ரீதேவி மாதிரி இருக்கணும். வரேன் சார். பொறுத்தார் பூமி ஆழ்வார். நீங்க நினைச்சது நடக்கிறதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. தண்ணி ஊத்தியாச்சு. தேதியும் நாழிகையும் நான் முடிவு பண்றேன். என்ன சம்மதமா? சம்மதம். வயசு 14 தானே ஆகுது. ஆமாங்க. என்ன எல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க. உடல் ரீதியாவும் தயாரா இருக்கல்ல? அதுக்கு தாங்க 7 வயசுல இருந்தே பொண்ணுக்கு நொறுக்கு தீனியா கொடுத்துட்டு வரேன். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதே பாக்கெட் கணக்குல வாங்கி அனுப்பிடுவேன். உடல் ரீதியாவும் தயாராயிட்டா எத்தனை மணிக்கு வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. என்னாச்சு மேகலா? என்னாச்சுன்னு சொல்லு. சொல்லு மேகலா, உனக்கு என்னாச்சு? மேகலா அழாதம்மா. என்னாச்சுன்னு சொல்லு. அழாத மேகலா. சொல்றது கேளு. அழாதன்னு சொல்றேன்ல. சொல்லு என்னாச்சு? தெரியுமா எனக்கு கேட்டீங்கல்ல? ஆமா. இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். மேகலா என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. சரி சரி கூட்டிட்டு போறேன். இல்லனா எங்க அக்கா மாதிரி என்னையோ எங்க அம்மா மாத்திடுவாங்க. அழாத மேகலா. ப்ளீஸ் என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. கூட்டிட்டு போறேன். வா போலாம். ஏய் போடா. ஓடாங்கற. ராஸ்கல். அந்த பக்கம் பாத்த. மேகலா மேகலா. போடு மேகலா. மேகலா. போடு மேகலா. இந்த பூஜையை நாம சிறப்பா செய்யணும்னா சில கர்மம் எல்லாம் நாம செஞ்சுதான். ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. அவளோட அழுக்கு, சளி, கெட்ட நீர் கூட புனிதம். திங்கள் செவ்வாய கொன்னு பொன் புதன் பிறக்கும்.
அதனால சனீஸ்வரன் விலகி லக்ஷ்மி தேவி குடியிருப்பா. ஓ. நினைச்ச காரியம் சரியா நடக்கும்னு கட்டம் சொல்லுது. முழு பௌர்ணமி 7 மணிக்கு பூஜையை வச்சுக்கலாம். சரியா? அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துருங்க. சரி. அபிராம், இங்க வா. மதுரைக்கு பக்கத்துல 40 ஏக்கராவும் ஒரு பங்களா வீடும், பேங்க்ல 50 லட்சம் பணம். இதுக்கு மேல யாரு உங்களுக்கு செய்ய போறா? ஐயாவை சந்தோஷப்படுத்த உன் மூத்த பொண்ணு ஆட சொல்லு. அவருக்கு பிடிச்சிருந்தா வச்சுப்பாரு. என்ன சொல்ற? சாமி சொல்லி மறுவார்த்தை இருக்கா? அப்படியே செஞ்சிடறேங்க. கோட்டி, யார் அந்த பசங்க? சீக்கிரமா முடிச்சிரு. வெளியே தெரியாம பாத்துக்க. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. மனசுல வச்சுக்கோ, அவன் அந்த பூ பறிக்கிறதுக்கு முன்னாடி நீ அந்த பூவை பறிச்சிடு. சாவுக்கு சமமான விஷயம். சாவ நேர்ல பார்த்து வெற்றியோட வா. நல்லது சுவாமி. உன்னை உயிருக்குயிர காதலிக்கிற மேகலா, இந்த வாழ்க்கை நாம வாழ வேண்டியது. முட்டாள்களோட மூட நம்பிக்கைக்கு நீயும் பலியாடாத. என்னால் உன்னை காப்பாற்ற முடியாமல் போனா நரம்பு சத்தவங்க கிட்ட இருந்து தப்பிக்க உன் உடம்புல சந்தனத்தோட அரளிக்காயும் கலந்து தேய்ச்சி உன்னை நீயே காப்பாற்றிக்க. இப்படிக்கு சிவா.
அம்மா